நிச்சயமாக நிராகரிப்பவர்களுக்கு அவர்களுடைய செல்வமோ அவர்களுடைய பிள்ளைகளோ அல்லாஹ்விடமிருந்து எந்த பலனும் அளிக்காது. மேலும் அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் அதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் அதில் வீசும் காற்றைப் போன்றது. தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்ட ஒரு சமூகத்தாரின் பயிர்களை ஒரு கொள்ளை நோய் தாக்கி அவர்களை அழித்தது. கடவுள் அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார். ஆனால் அவர்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொள்கிறார்கள். ஓ, நம்புங்கள். உங்களைத் தவிர மற்றவர்களை நெருங்கியவர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை கெடுக்க தவற மாட்டார்கள். நீங்கள் துன்பத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். அவர்களின் வாய்களிலிருந்து வெறுப்பு ஏற்கனவே வெளிப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மறைப்பது உண்மையல்ல. அவர்களுடைய இதயங்கள் விசாலமானவை. நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நாம் அறிகுறிகளை தெளிவுபடுத்தியுள்ளோம். இதோ, நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை நேசிக்கவில்லை. நீங்கள் முழு வேதத்தையும் நம்புகிறீர்கள். அவர்கள் உங்களை சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் மீது கோபத்தில் தங்கள் விரல்களை கடிக்கிறார்கள். உங்கள் கோபத்திலேயே இறந்து விடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் இதயங்களில் உள்ளவற்றை அறிந்தவன் என்று கூறுங்கள். உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களை வருத்தப்படுத்துகிறது. ஆனால் உங்களுக்கு தீமை ஏற்பட்டால் அவர்கள் அதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் நீங்கள் பொறுமையாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியும் இருந்தால் அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை நன்கு அறிவான். காலையில் உங்கள் குடும்பத்தினரை விட்டு புறப்பட்டு விசுவாசிகளை அவர்களின் நிலைகளிலிருந்து போருக்கு தூய்மைப்படுத்திய போது அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவன், அறிந்தவன்.